ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வேர்க்கடலை பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வேர்க்கடலை நல்லா வறுபட்டுச்சு. இந்த டைமில் இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா அதோட தோலை நீக்கிக்கோங்க. தோல் நீக்கின வேர்க்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் நம்ம ஒரே நேரத்தில் அரைச்சோம் அப்படின்னா வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் பிரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு நல்ல பவுடராக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச வேர்க்கடலை பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் வேர்க்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு அரைச்ச வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கம்பி பதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்பி பதம் வரும்போதே நம்ம இதை ஆட் பண்ணிடணும். அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேர்க்கடலை பொடி ஆட் பண்ணணும், நம்மளுக்கு உதிரி உதிரியாக மாறிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை பர்ஃபியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வரட்டும். வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது ஒரு கத்தியில் நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா ஆறடும். ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வேர்க்கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு.